நாளைக்கு வந்து என் மகளுடைய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் இல்லையா? அதுக்காக வந்து இப்பயே கிஃப்ட் பேக்ல பண்ணலாம் அப்படின்னு இது பண்ணேன். ஆல்ரெடி இந்த மெட்டிய வந்து குடுத்தாச்சு. அதில உள்ள கலர்ல இருக்கிற மாரி தான் வந்து மேட்சிங்கா சாரியே நான் வந்து எடுத்திருக்கேன் பாருங்க. விஷயம் சொல்லிக்கிறேன். பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரே சவுண்டா இருக்கும். என்னன்னா, எங்க ஏரியால வந்து இந்த திருவிழா நடக்கிறனால ரொம்ப மைக் போட்டு பயங்கர சவுண்ட் இருக்கு. ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் ரூம்ல வந்து வாய்ஸ் குடுக்குறேன். இந்த சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏற்கனவே 1 மந்த்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லா திங்ஸும் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இன்னைக்கு வந்து இப்ப பேக் பண்ணணும். என் மகளுடைய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப க்ளோஸ் எப்படி ஆச்சுன்னா, ஆம், என் மக எப்பவுமே யார்ட்டயுமே ரொம்ப ஒட்ட மாட்டா. ஏன் அப்படின்னா, நம்ம ரொம்ப நல்லா க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து எப்பவுமே என் மகள விட்டுட்டு ஒண்ணு வீடு மாறி போயிருவாங்க. அப்படி இல்லையா அவங்க வந்து ஸ்கூல் மாறி போயிருவாங்க. இப்படி தான் நடக்கும். இப்பயும் அப்படிதான் ஒரு பிள்ளை அப்படிதான் க்ளோஸ் ஆச்சு. அது வந்து அ ஏரியாவே மாறி போயிருச்சு. அவங்க வீட்டு ஃபங்ஷன் கூட போயிட்டு வந்திருப்பேன். அது கூட வீடியோல போட்டிருப்பேன். அதே மாரி தான். அதனாலவே ரொம்ப வந்து யார்ட்டயும் ரொம்ப வந்து டச்சு வச்சுக்க மாட்டா. கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பா. இந்த பிள்ளை வந்து எப்படியோ க்ளோஸ் ஆயிருச்சு. அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என் மக. பாரும்மா அந்த பிள்ளை ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறம், இப்போ பாரும்மா என்னை ரொம்ப தூரம் லாங்கா போறாங்க. பொம்பளை பிள்ளைனாலே வந்து எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. வெளியில வேற இடத்துக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதனால வந்து பெருசா இது பண்ணிக்காத. நீ டச்லயே இருந்துக்கோ. ஃபோன்ல வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த கிஃப்ட்டுமே வந்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு பேக்கும் பண்ணி வச்சுட்டேன். மினி சீர் மாரி. அதில வந்து கொஞ்சம் பேப்பரும் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து இந்த கண்ணாடி வளையல்ல அது மேல கொஞ்சம் திங்ஸ் வச்சாங்கன்னா கூட நொறுங்காம இருக்கணுன்றதுக்காக. எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அந்த பிள்ளைய. ஏன்னா நான் சின்ன வயசுல எப்படி பேசுவேனோ, நான் எப்படி இருப்பேனோ, அந்த மாரி சூதுவாது இல்லாம அவ்வளோ அருமையா வந்து வெகுளித்தனமா பேசும் அந்த பிள்ளை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மதர்சாலயும் நெறைய பிள்ளைங்க இருக்கு. இருந்தாலும் இந்த பிள்ளைய வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல வந்து எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பொண்ணுமே எடுத்திருந்தாங்க. அந்த கல்யாணத்துக்குமே இவங்க வந்திருந்தாங்க. அப்பதான் ரொம்ப வந்து எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. என் மகள் வந்து நல்லா க்ளோஸா பேசிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அவங்க அவ்வளவா தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பிள்ளைகிட்ட நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். என் மகளுக்கு ஃப்ரெண்டா இருந்துச்சோ இல்லையோ, எனக்குமே நல்லாவே அந்த பிள்ளை பேசுறது பிடிக்கும். பேசும் நல்லாவே. நானும் ஒரே கேரக்டர்ன்னு கூட சொல்லலாம். வெகுளித்தனமா பேசுறதில்ல. அவங்களுக்கு தங்கம் தான் வாங்கி குடுக்கணும். என்னால முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு எப்படியோ பேக் பண்ணிட்டேன். இது ஒரு அன்பு கிஃப்ட்டுன்னே சொல்லலாம்.